அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமுடன் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். அன்பர்களே, கடந்த வீடியோக்களில் இந்த கூட்டுறவு அதை பற்றி பேச ஆரம்பித்து அது பேர் மறந்து போயிட்டு, அப்புறம் நம்ம கூகுள் குருவை விசாரித்து தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு, ஓகேவா, அதுக்கிட்ட தான் போகும்போது நமக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ பறவைகளினுடைய அற்புதமான சலசலப்பில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷம். தமிழ்நாடு கன்சியூமர்ஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிடெட், அந்த பறவைகளுக்கு ஒவ்வொரு பறவைக்குமே இறைவன் உணவளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட, சாரி லைட்டிங் கொஞ்சம் இப்போதான் தெரியுது இந்த வீடியோலாம் போடுறவங்க, ரீல்ஸ் போடுறவங்களாம் எவ்வளோ மெனக்கிடுறாங்க, எவ்வளோ சிரமப்படுறாங்க. அடே அப்பா, வாழ்த்த வேண்டியது தான் எல்லாரையுமே. சரி, ரைட்டு. இன்றைக்கி ஒரு மாதிரியாக தான் போக போகுது போல இருக்குது. நான் படிக்கிறதுக்காக வாங்கின லேம்ப்பு லைட்டிங்கில் பயங்கரமாக இருக்குது. இது ஒரு அனுபவமாக எடுத்துக்க வேண்டியது தான். எந்த பக்கம் லைட் அடித்தா முகம் பார்க்குற மாதிரி இருக்கும்? முகம் பெருசாக பார்க்குற மாதிரி இல்லை, இருட்டடிக்காமல் இருந்தால் சரி, ஓகே. இதுவே ஒரு அனுபவம் தான் எனக்கு. ஏன்னா லைவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். எந்த ஒரு அனுபவம் வந்தாலும் அப்படியே உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தானே. அதனால் இதையும் அனுபவிப்போம். இதுவும் அனுபவம். ஏன்னா இரவு நேரங்களில் லைட்டு போட்டுக்கிட்டு, இல்லைன்னா மத்தியானத்துலேயே கூட சில நேரத்தில் தூங்குறாரு அப்பா. கொஞ்சம் சற்றே உடல்நிலை கொஞ்சம் குன்றியதுனால இரவு தூக்கம்ங்கிறது கொஞ்சம் மாறிப்போச்சு. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பகலில் அவர் தூங்கும்போது நம்ம முடிச்சிட்ருப்போம். நம்ம ஏதாவது புஸ்தகம் படிக்கிறதாகவோ, இல்லைனா ஏதாவது எழுதுறதாகவோ, இந்த மாதிரி வீடியோ ஏதாவது எடுக்கிறதாக இருக்கும்போது லைட்டிங் போடும்போது அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுக்காக ஒரு சின்ன லைட்டு, ரீடிங் லைட்டு, அது என்ன சொல்லுவோம், புஸ்தகத்துக்காக வச்சு டேபிள் லைட், மூவபிள், சார்ஜபிள் வாங்கியிருந்தேன். ஸோ அது இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு பக்கம் தான் லைட் அடிக்குது, இந்த பக்கம் மட்டும், இந்த பக்கம் லைட் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சாக்கா அது என்னமோ கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நமக்கு அவ்வளோதான் வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கல்யாணத்தில், நிச்சயதார்த்தங்கள்லாம் அற்புதமாக லைட்டிங்லாம் பண்ணி நம்மளை அழகாக ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மெனக்கடல், உங்களுடைய ஞானம், அதெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, நெகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சல்யூட். நண்பர்களே, இப்போ நான் விட்டு போன ஒரு பேரினுடைய அர்த்தம் இல்லை, தமிழாக்கத்தை சொன்னேன். அப்புறம் இந்த லைட்டிங்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொன்னேன். எவ்வளோ தான் நம்ம மெனக்கிட்டு எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் அது இல்லைன்னாக்கா, ப்ரொஃபஷ்னல் டெக்னாலஜி, ப்ரொஃபஷ்னல் நாலேஜ், ப்ரொஃபஷ்னல் இன்புட் இல்லைன்னாக்கா அது எவ்வளோ எக்ஸஸாக நம்மளை வேலை வாங்குதுங்கிறது இந்த வீடியோனுடைய கண்டென்ட்டாக நான் கருதுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அது மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நடந்ததுனால ஏற்பட்ட அனுபவங்கள், அதனால் ஏற்பட்டக்கூடிய அட்வான்டேஜஸ்ஸு, இல்லை ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்காததுனால, ப்ரொஃபஷ்னலாக சில விஷயங்களை டீல் பண்ணாததுனால, ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் இல்லாததுனால ஏற்பட்ட சம்பவங்கள், சங்கடங்கள், அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள் என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டு எனக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். வாழ்க வளமுடன், இறை அருளுடன், இயற்கையினுடைய நலமுடன்.